இன்னைக்கு ஆழ்கடல்ல செமையான ஒரு புயல்ல மாட்டிக்கிட்டாங்க. நம்ம தான் புயல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்ம கம்பெனி போட்டுமே புயல்ல மாட்டிக்கிட்டுங்க. இந்த கடுமையான புயல் காற்றுல நம்ம கம்பெனி போட்டோட பாராசூட் வந்து கிழிஞ்சிட்டுங்க. நம்ம ஆழ்கடல்ல எப்போதுமே நங்கூரத்துக்கு பதிலாக பாராசூட் தாங்க பயன்படுத்துவோம். ஆழ்கடல் போட்டுக்கு பாராசூட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளுங்க. அப்படிப்பட்ட பாராசூட் வந்து இந்த கடுமையான காற்றுல கிழிஞ்சிட்டு நம்ம கம்பெனி போட்டு வயர்லெஸ் கருவி மூலமா நம்ம போட்டை கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாராசூட் இருந்துச்சுங்க, அதனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ புயல் காற்று வந்து கடுமையா அடிச்சிட்டு இருக்குங்க. நம்ம கம்பெனி போட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி நம்ம போட்டு பக்கத்துல வருதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஆழ்கடல் மீன்பிடித்தல்ல சீசன் 2 வந்து பார்த்திருப்பீங்க. அந்த சீசன் 2 வந்து எந்த போட்ல போய் மீன் பிடிக்க போயிருந்தேன்னா இப்போ வருது பாத்தீங்களா போட்டு, இந்த போட்ல தான் மீன் பிடிக்க போயிருந்தேன். எல்லாருமே மணி என்ன சமையல் பார்த்திருப்பீங்களா, அந்த போட்டு தான் இது. காற்றும் கடலோட அலையுமே ரொம்ப பயங்கரமா இருக்கிறதுனால போட் வந்து மெதுவா தாங்க நம்ம பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கடல்ல வச்சு புயல்ல மாட்டின அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த கடுமையான புயல் காற்றுல நம்ம கம்பெனி போட்டு நம்ம போட்டு பக்கத்துல வர்றதே பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சுங்க. ஆனா நம்ம கம்பெனி போட்டு ஆட்களுக்கு எந்த ஒரு பயமுமே இல்ல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், போட்டு பக்கத்துல வந்தோன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் கடல்ல வச்சு அடிக்கடி நடக்கிறதுனால தான் உலகத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் தொழில இந்த கடல் தொழிலுமே இருக்கு. நம்முடைய மீனவர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி உயிரை பணையம் வச்சு தான் ஒவ்வொரு மீனையுமே பிரிச்சுட்டு வராங்க. இப்போ நம்ம கம்பெனி போட்டு பின்னாடி தூரத்துல ஒரு கப்பலுமே போயிட்டு இருக்குது பாருங்க, ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி புயல் காற்று அடிக்கும் போது கப்பலுமே அடிக்கடி நம்ம பக்கத்துல வருங்க, ரொம்பவே சேஃபா தான் இருக்கணும். இந்த கடல் அலைக்கு நம்ம போட்டுமே பாக்குறதுக்கு முங்குற மாதிரியே தெரிஞ்சுட்டு இருந்துச்சுங்க. அடிக்கடி இந்த அலை வந்து பெருசா வர்றதுனால போட்டு வந்து முங்குற மாதிரி தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஆனா சேஃபா நம்ம போட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. என்ன தெரியல
கடல்ல மீன் பிடிக்கும் போது இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குதுங்க. அதனால முடிந்த அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. நம்ம கம்பெனி போட்டு நம்ம போட்டு பக்கத்தில் வந்த உடனே கொடுக்கறதுக்காண்டி பாராசூட் வந்து எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இந்த பாராசூட்டை தான் நம்ம கம்பெனி போட்டுக்கு வந்து கொடுக்க போறோம். இப்போ பாராசூட் வாங்குறதுக்காண்டி போட்டோட முன்பகுதிக்கு ஆட்கள் வராங்க பாருங்க. இப்போ கடல்ல காற்றுமே அதிகமா இருக்கு, கடலோட அலையுமே அதிகமா இருக்குதுங்க. அதனால நம்ம போட்டை பக்கத்துல பிடிக்க முடியாது. ஒரு கயிறு தூக்கி போட்டு தான் நம்ம அந்த பாராசூட்டை வந்து அந்த போட்டுக்கு கொடுக்க போறோம். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நம்ம ஆட்களுக்கு வந்து எந்த ஒரு பயமுமே இல்லை அப்படின்னு. இவ்வளவு தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஆட்களுமே ஒரே த்ரோல அந்த கயிறை வந்து கரெக்டா போட்டுக்கு எரிஞ்சிட்டாங்க. இப்போ பாராசூட்டை வந்து அந்த போட்டுக்கு எப்படி கொடுக்குறோங்கிறத பாருங்க. கடைசியா ஒருபடியா நம்ம கம்பெனி போட்டுக்கு பாராசூட்டை வந்து கொடுத்துட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம கம்பெனி போட்டுமே அடுத்து வேற ஒரு இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காண்டி இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கடல்ல காத்து அப்புறம் இந்த அலைலாம் குறைஞ்ச உடனே அடுத்த வலை விட்டு மீன் பிடிப்பாங்க. கடல்ல வச்சு இந்த மாதிரி ஆபத்தான நிகழ்வுகளும் நடக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவை சந்திக்கலாம். பாய் மக்களே.